தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அறிவாலயத்தை கைப்பற்றும் ராசா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். அறிவாலயத்தை கைப்பற்றும் ராசா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். ராசா இவர் திமுகவில் ஒன்றிய அளவில் மட்டும்தான் பிரபலமாக இருந்தார். ஆனால் 1998ஆம் ஆண்டு இவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். மன்மோகன் சிங் அமைச்சரவையில் தயாநிதி மாறன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தவுடன் அந்த பதவி ராசாவுக்கு வழங்கப்பட்டது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் இவர் இந்தியா முழுவதும் பிரபலமடைந்தார். சாதாரண ஒரு ஒன்றிய அளவில் பிரபலமாயிருந்த இந்த ராசா 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் காரணமாக இந்தியா அளவில் பிரபலமாகிவிட்டார். இவர் திமுகவில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தற்போது உள்ளார். இவர் கனிமொழியுடன் மிகவும் நெருக்கமானவர் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது திமுகவின் துணை பொதுச் செயலாளராக உள்ளார். ராசா பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதியாக மாற்றப்பட்ட காரணத்தினால் நீலகிரி தொகுதியில் கடந்த சில தேர்தல்களில் அவர் போட்டியிட்டு வருகிறார். இந்த முறை நீலகிரி தொகுதியில் போட்டியிடுகிறார். தேர்தல் செலவுகளுக்காக திமுக தலைமை அந்தந்த தொகுதிகளுக்கு வேட்பாளர்களுக்கு பணம் வழங்கியுள்ளது. ஆனால் வழங்கப்பட்ட பணம் ராசாவுக்கு மிகவும் குறைவான தொகையாக இருந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த ராசா திமுக தலைமையிடம் சராமரியாக கேள்வி கேட்டுள்ளார். திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கும் எனக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் மற்ற வேட்பாளர்களுக்கு எப்படி என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் செலவுக்கு திமுக தலைமை வழங்கப்பட்ட பணம் மிகவும் குறைவு என்று பொங்கி எழுந்துள்ளார். இதனால் திமுக தலைமை அதிர்ச்சி அடைந்துள்ளது. திமுகவின் கிச்சன் கேபினட் மு.க. ஸ்டாலினுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது. ராசாவை கட்சியிலிருந்து ஓரங்கட்டும்படி அறிவுரை வழங்கியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ராசா தற்பொழுது கனிமொழியை நாடியுள்ளார். கனிமொழி திமுகவின் கிச்சன் கேபினட்டுடன் பேசி சமரசம் பேசியுள்ளார். ஆனால் கிச்சன் கேபினட் சமரசத்தை ஏற்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ராசா கச்சிதமாக காய் நகர்த்தி வருகிறார். அறிவாலயத்தை கைப்பற்றும் முயற்சியில் ராசா இறங்கியுள்ளதாக திமுகவினர் தெரிவிக்கின்றனர். கனிமொழியின் உதவியுடன் ராசா இந்த பணியை மேற்கொண்டுள்ளார். மேலும் திமுகவின் மூத்த தலைவர்களான துரைமுருகன், பொன்முடி, MRK பன்னீர்செல்வம், கனிமொழி ஆகியோர் ராசாவுக்கு உறுதுணையாக இருப்பதாக கூறப்படுகிறது. திமுகவில் உள்ள ஆதிதிராவிடர் சமூகத்து தொண்டர்களை ராசா தன்னுடைய பக்கம் இழுக்க ஆரம்பித்துள்ளார். திமுகவில் உள்ள ஆதிதிராவிடர் சமூகத்து பொறுப்பாளர்களை தன்னுடைய பக்கம் இழுக்க முயற்சித்து வருகிறார். மேலும் திமுகவில் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஆகியோருக்கு எதிர்ப்பாக உள்ள மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொண்டு பேசி வருகிறார். ஆகவே அறிவாலயத்தை கைப்பற்றும் முயற்சியில் ராசா இறங்கியுள்ளதாக திமுகவினர் தெரிவிக்கின்றனர். இது திமுகவின் கிச்சன் கேபினட்டுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. ஆகவே வருகின்ற காலங்களில் நடைபெற உள்ள திமுக தலைவர் தேர்தலில் ராசா போட்டியிடுவாரா, அறிவாலயத்தை கைப்பற்றுவாரா என்பது தெரியவில்லை. ஆனால் கிச்சன் கேபினட் சமரசம் பண்ணுமா அல்லது ராசாவை ஓரங்கட்ட முயற்சிகள் எடுக்குமா என்பதும் தெரியவில்லை. ஆனால் ராசா களத்தில் குதித்துள்ளார். அறிவாலயத்தை கைப்பற்றும் முயற்சியில் அவர் குதித்துள்ளார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுகவில் ராசா களமிறங்கியுள்ளது திமுகவில் தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே 1993ஆம் ஆண்டு வைகோ திமுகவை பிளவுபடுத்திவிட்டு அநேகம் திமுக தொண்டர்களை தன்னுடைய பக்கம் இழுத்துச் சென்றார். அந்த மாதிரி ஒரு பிளவு ஏற்படுமா என்றது தெரியவில்லை. ஆனால் அறிவாலயத்தை கைப்பற்றும் முயற்சியில் ராசா இறங்கியுள்ளது திமுக தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.